विठ्ठल 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 पांडुरंगा। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डलानां तरुणतुलसीमाला कन्धरं कञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि। बोला पुण्डलीकवरदा हरिविठ्ठल। जय सद्गुरु महाराज की जय। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। कौमार आचरेत् प्राज्ञः धर्मान् भागवतानिह துர்லபம் மானுஷம் ஜன்மா ததபி அத்ருவமர்த்ததம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல பிரகலாத சுவாமி உபதேசம் பண்றார். அத்ருவம், ஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷ ஜன்மா, துர்லபம் மானுஷம் ஜன்மா. பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த மனுஷ ஜன்மா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு பிறவினா அது மனுஷ பிறவிதான். அப்பேற்பட்ட ஒரு துர்லபமான ஒரு பிறவி தான் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது. அதுவும் ஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷ ஜென்மா. இப்படி இருக்கிறதே இந்த ஸ்திரம் இல்லாத மனுஷ ஜென்மா பகவானுடைய அனுகிரகத்தினால நம்மளுக்கு மனுஷனாக பிறந்திருக்கோம், பிறப்பு ஏற்பட்டிருக்குன்னா இது எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும்னா, ஸ்திரம் இல்லாத மனுஷ ஜென்மாவை ஸ்திரமான பகவான் அடைஞ்சு இதை பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த மனுஷ ஜென்மாவை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு பிரகலாத சுவாமி சொல்றார். இப்படி எப்படி இந்த மனுஷ ஜன்மாவை பிரயோஜனப்படுத்திக்கணும்னா, கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மானு பாகவதானிக. பாகவத தர்மத்தில் இருக்கணும். பகவானுடைய கிருபை நம்மளுக்கு வராமதி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா சத்சங்கத்துக்கு போகணும். சத்சங்கத்தில் இருந்துட்டா பாகவதர்கள், பெரியோர்கள், மகாத்மாக்கள் பகவானுடைய கிருப்பை எப்படி அடையணும், பகவான் எப்படி இருந்தா பகவான் நம்மளுக்கு கிருப்பை பண்ணுவார் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் வாழ்ந்து இப்படிதான் வாழணுங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லாம சொல்லி கொடுப்பார்கள். இதுதான் பெரியோர்கள் மகான்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறது, உபதேசம்ங்கிறது அதுதான். இப்படி பகவானுடைய கிருப்பை அடையறதுக்கு சத்சங்கத்துக்கு போகணும், மகான்களுடைய சங்கத்துக்கு இருக்கணும். இப்படி சத்சங்கத்துக்கு போறதும் பகவானுடைய கிருப்பை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது. எந்த வயசுக்காரர்களும் பகவானுடைய கிருப்பை அடைய முடியுங்கிறது கபீர்தாசர் அவருடைய கீர்த்தனத்துல சொல்றார். வியாதுகோனு ஆச்சாரிக்கியாதா துருவக்கி உம்மர தோடி. 5 வயசு குழந்தை துருவசுவாமி 6 மாச காலங்கள் தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். 80 வருஷ காலங்கள் பாப கர்மாக்களை பண்ணி கடைசி காலத்துல ஒரு நாராயண நாமத்தினால பகவான் அடைஞ்சார் அப்படின்னு அஜாமில சரித்திரத்தை கேட்டிருக்கோம். நம்ம 80 வயசுலயோ 50 வயசுலயோ பக்தி வரத்துக்கும் 5 வயசுல வரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, 5 வயசுல வந்துடுத்துனா மீதி இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுக்க அவன் பக்தனாக இருப்பான், பாகவதனாக இருப்பான். 50 வயசுல பக்தி வந்தா புரந்தரதாசர் சொல்றார், 32 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் கூப்பிட்டா உடனே ஓடி வரக்கூடிய பாண்டவங்க நீ இருக்கிறதே, உன்னை கூப்பிடாம இருந்துட்டேனேன்னு அவர் வருத்தப்படுறார். நான் காலக்கிரீடதி கச்சத்யாயுகுன்னு ஒரு க்ஷணமும் போனா போனதுதான், திருப்பி வராது. இப்படி இருக்கிறதே சின்ன வயசுலயே பக்தி வரணுங்கிறது பிரகலாத சுவாமி உபதேசம் பண்றார். இதுல இருந்து நம்மளுக்கு தெரியறது. இதற்கு நம்மளுடைய சத்குருநாதர் எத்தனையோ 25-30 வருஷ காலங்களாக நாம பிரச்சாரம் பண்ணி பாரத தேசம் முழுக்க அந்நிய தேசங்கள் உள்பட எல்லா இடத்துலையும் நாம பிரச்சாரம் பண்ணி பக்தி பிரச்சாரம் பண்ணி நிறைய குழந்தைகளை, யங்ஸ்டர்ஸை வர வச்சு இந்த சத்சங்கத்துல ஈடுபடுத்தி அவர்களை குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், என்னை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் ரொம்ப நேர்மையா இருப்பான், பொய் சொல்லாம இருப்பான், அவனுக்கு அவன் முதல்ல உண்மையா இருப்பான், இது மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன், என் கூட இருக்கிறவனா இப்படிதான் நான் பார்த்துக்கிறேன்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். பக்தி உள்ளவனாக, அது மாத்திரம் இல்லாம ஒரு நல்ல மனுஷனாக, மனசுல என்ன நினைக்கிறாலோ அதை வெளியில சொல்லும்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் சத்குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இப்படி இது மாத்திரம் இல்லாம சத்குருநாதருடைய ஒரு பரம கிருபையினால அவர்கிட்டையும் பிரார்த்திச்சிட்டோம். இது மாதிரி குருகுல வாஸ் சம்மர் கேம்ப் ஒரு
ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆசிரமத்தில் நடந்தது. 2009, 10, 11, 12 ஒரு 4 வருஷ காலங்கள் நடந்தது. அதற்கப்புறம் நம்மளுடைய காரியக்கிரமம் கொஞ்சம் விஸ்தாரமானதுனால அதை சரிவர நடத்த முடியாம போனது. குருநாதர்கிட்ட திருப்பி பிரார்த்தனை பண்ணிட்டோம். இது மாதிரி திருப்பி இந்த வருஷம் குருகுல வாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே குருநாதரும் உத்தரவு கொடுத்தார். வரப்போற மே மாசம் 6 முதல் 10 வரை ஒரு 5 நாட்களுக்கு சம்மர் கேம்ப் குருகுலவாஸ் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. குருநாதருடைய பரம கிருபையினாலையும் சுவாமி தாயாருடைய ஒரு அனுகிரகத்தோடும் இந்த சம்மர் கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சம்மர் கேம்ப்ல குழந்தைகளை கொண்டு விடுங்கோ. அவர்களுக்கு கார்த்தால யோகாசனத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் தியானம் பண்றதுக்கு, அதற்கப்புறம் நல்ல ஸ்தோத்திரங்கள், சத்விஷயமான சரித்திரங்கள், அப்புறம் நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமை, அப்புறம் பக்த சரித்திரம், அப்புறம் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய மகத்துவம் என்னங்கிற மாதிரி கிளாஸஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதனால இந்த சத்குருநாதருடைய கிருபையினால ஏற்பாடு பண்ண இந்த குருகுல வாசல குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு விட்டு சத்குருநாதர் கிருபைக்கும் சுவாமி தாயார் கிருபைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கிறோம். இந்த குருகுல வாச பற்றி நம்ம பேசுகிறதேவே ஒரு QR கோடு வரும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணிட்டேன்னா டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ராதே கிருஷ்ணா.